முதல் நடுவில் நான் 2 நிமிஷம் எந்திரிச்சு போனேன், அதுக்கு மன்னிக்கவும். ஏன்னா ஆடியோ லான்ச்ல இதே மாதிரி ஆச்சு, ரொம்ப நேரம் அடக்க முடியாம உட்காந்துருந்தேன். அப்புறம் இருந்த நர்வஸ்னஸ்ல வந்து பாதி பேசுறது என்னன்னா நினைச்சேன்னா எல்லாத்தையும் மறந்துட்டேன். சக்கரை கட்டி ரிலீஸ் ஆகி கரெக்டா இந்த படம் ரிலீஸ் 25th அன்னைக்கு வந்து 15 வருஷம் 4 மாசம், அதாவது 5600 நாள் ஒரு வெற்றி படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு. முதல் நடுவில் நான் 2 நிமிஷம் எந்திரிச்சு போனேன், அதுக்கு மன்னிக்கவும். ஏன்னா ஆடியோ லான்ச்ல இதே மாதிரி ஆச்சு, ரொம்ப நேரம் அடக்க முடியாம உட்காந்துருந்தேன். அப்புறம் இருந்த நர்வஸ்னஸ்ல வந்து பாதி பேசுறது என்னன்னா நினைச்சேன்னா எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஸோ அதனால இப்போ அதே மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு ஒரு 10 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிறேன். நிறைய நான் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த வாட்டி மறந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் எழுதி வச்சுட்டு வேற வந்தேன். இல்ல முதல்ல எப்படி சொன்ன மாதிரி தான் அதே ஜேர்னியில் தான் நானும் இருந்திருக்கேன். என்னோட ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஸ்டேஜில் சொல்லுவாங்க இந்த மாதிரி இப்போ இல்லைங்க, இந்த படத்தோட வெற்றி விழாவில் நம்ம சந்திப்போம்னு. அது வந்து எனக்கு இன்னும் இங்கே நிற்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்கு. நம்ம வாழ்க்கையில் இது நடக்குதா அப்படிங்கிற நேற்று கூட என் வைஃப் கீக்கி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நேற்று கூட கீக்கி கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன்மா, எனக்கு நம்பவே முடியலம்மா, என் லைஃப்ல இப்படி ஒரு நல்லது நடக்குதா அப்படின்னு. ஸோ இந்த வெற்றி படம், இதை வெற்றி படம் ஆக்கிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் சக்சஸ். இது நான் ஆடியோ லான்ச்லேயே சொல்லியிருந்தேன், இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம் அப்படின்னு. இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எனக்கு ஒரு நிறைய பரிசுகள் இந்த படம் எனக்கு கொடுத்தது, நிறைய சர்ப்ரைசஸ், நிறைய கிஃப்ட்ஸ் ஒன்று கொடுத்தது. என்னன்னா முதல்ல வந்து எல்லாருமே வந்து நான் எல்லா யூடியூப் வீடியோஸும் பார்த்தேன், பப்ளிக்கோட ஃபீட்பேக் பார்த்தேன், உங்களோட ரிவ்யூஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். யுனானிமஸாக எல்லாருமே வந்து என்னோட இந்த படத்தையும் சரி என்னை பற்றியும் சரி எல்லாருமே ஒரு 100% ஒரு ஆதரவு வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ இது வந்து என் லைஃப்பில் எனக்கு இது கிடைச்சதே இல்லை. ஸோ அது வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி வந்து சக்கரை கட்டி ரிலீஸ் ஆகி கரெக்டாக இந்த படம் ரிலீஸ் 25th அன்னைக்கு வந்து 15 வருஷம் 4 மாசம், அதாவது 5600 நாள் ஒரு வெற்றி படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு. ஸோ அது வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட், அதுக்கு ஒரு நன்றி. மூணாவது, இந்த படம் வந்து எனக்கு சினிமாவை பத்தி ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துச்சு. என்ன மாதிரி கதைக்களம் எடுத்து பண்ணணும், என்ன மாதிரி கதாபாத்திரம் இனிமே நம்ம சூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது ப்ளூ ஸ்டார் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு நன்றி. இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அவங்க முகத்துல ஒரு புன்னகையை பார்த்தேன். எனக்கு எனக்கு அதை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் நான் எவ்வளவு ஏக்கத்துல இருந்தனோ அதை விட 100 மடங்கு ஜாஸ்தி எங்க அப்பா அம்மா ஒரு ஏக்கத்துல இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். இங்க நான் ஆடியோ லான்ச்லேயே ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தேங்க் பண்ணியிருந்தேன். பட் அகைன் மறுபடியும் இங்கே நான் தேங்க்ஸ் சொல்லணும். முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி, சக்தி சார் இந்த படத்தை வந்து 20 வரைக்கும் எல்லா இடத்தையும் கொண்டு போய் ரீச் பண்ணது, அவரோட பிராண்டிங், அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் மூர்த்தி சார் அண்ட் சௌந்தர்யா மேம், இவ்வளோ சப்போர்ட்டிவான ப்ரொடியூசர்ஸாக இருந்திருக்கீங்க. அண்ட் அகைன் எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பிராண்ட் இந்த படத்தை திரும்பி பார்க்க வச்ச ரஞ்சித்னா, தேங்க்யூண்ணா. நானும் அவர்கிட்ட ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்டு இருந்தேன், கரெக்டான படத்தில் வந்து அவன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டான படம் ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கமிங் டு மை ரைட்டர் அண்ட் டைரக்டர், இவங்க 2 பேரும் நான் ஒன்னா பாக்குறேன்னா 2 பேருமே சேர்ந்து தான் இந்த படத்தை எழுதியிருக்காங்க. இந்த ரைட்டருங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது வந்து எனக்கு எங்க அப்பா கிட்ட தான் நான் உணர ஆரம்பிச்சேன். ஏன்னா ஒரு ரைட்டர் டிசைட் பண்ணா மட்டும்தான் அந்த படம் வெற்றி படமா இல்லையாங்கிறது அங்க டிசைட் ஆகும். அந்த ரைட்டிங் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இது நான் ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ, அதாவது ஈஸியான விஷயத்த எங்கிட்ட கொடுத்துட்டாங்க. 80% கஷ்டமான வேலையை வந்து அவங்க பண்ணாங்க அந்த ரைட்டிங்ல கொண்டு வருது. அந்த மீதி அவங்க எழுதின விஷயத்த அப்படியே நான் டெலிவர் பண்றது மட்டும்தான் என்னோட வேலை. ஸோ இன்னைக்கு எல்லாருமே இவ்வளவு கைப்பற்றல், இவ்வளவு பாராட்டுகள் வருதுன்னா அது அந்த ரைட்டிங்ல இருந்ததுனால மட்டும்தான். ஸோ அதனால என்னோட ரைட்டர் தமிழ் பிரபான அண்ட் என்னோட டைரக்டர் பிரதர் அப்படிப்பாரு. ஸோ பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒர்க் பண்ண மற்ற டெக்னீஷியன்ஸ் இதெல்லாம் அன்னைக்கு நான் அடக்க முடியாம அன்னைக்கு நான் மறந்துட்டேன்.
டிஓபி தமிழ் பிரதர். 20 நாள் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. முடிச்சுட்டு ஒரு நாள் ரூமுக்கு நானும் அசோக் பிரதிலாம் போயிட்டு இருந்தோம். அப்போ வந்து என்ன கூப்பிட்டாரு, ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ அப்படின்னாரு. என்ன பிரதர்னா, இந்த நீங்க இப்படி பேட்டிங்ல நிக்கிறீங்க, அப்போ பால் இந்த பக்கம் அப்படி போயிட்டே இருந்துச்சு. அப்ப அம்பையர் ஆவணம் இப்படி கையை தூக்கிட்டு இருந்தாரு. அப்படின்னு என்ன பிரதர்? பிரதர் என்ன பிரதர் சொல்றீங்க? இல்ல பிரதர் இப்படி என்ட்ருந்தீங்க. இல்ல பிரதர் அதை சொல்லல, நீங்க என்ன கேட்கறீங்க உங்களுக்கு புரியுதானே? இல்ல பிரதர் புரியுதுன்னு கேட்கிறேன். உங்களுக்கு கிரிக்கெட்டை பத்தி ஏதாவது தெரியுமா பிரதர்? பிரதர் சுட்டு போட்டா எனக்கு வராது கிரிக்கெட்டு, அதோட ஏபிசிடியே தெரியாது, எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. யாராச்சும் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாங்கன்னா அங்க போய் பால திருடி உள்ள போய் ஒழிச்சு வச்சிருவேன். மேட்ச் ஓடிச்சுன்னா கிளப் புடி விட்டு வந்துடுவேன். ஏங்க என்ன இல்ல பிரதர் என்னமோ தெரியல. அப்ப எப்படி பிரதர் இந்த படத்துல கமிட் ஆனீங்க கிரிக்கெட் போடாம? இதை சொன்னா எனக்கு கமிட் பண்ண மாட்டாங்க பிரதர், அதனால சொல்லாம மறைச்சிட்டேன் அப்படின்னாரு. ஆனா அதுலயும் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட், பிகாஸ் இந்த ஸ்போர்ட்டை பத்தி எதுவுமே தெரியாம அதை கத்துக்கணும்னு ஒரு ஆர்வத்தை எடுத்து அதை தெரியாம நடிக்கிறது ஒரு கலை தான். ஸோ அதனால வந்து அதை கத்துக்கணும்னு ஒரு ஆர்வமா எடுத்து இன்னைக்கு சினிமாட்டோகிராஃபிக்குன்னு தனியா வந்து அவர் பேர் போடுறப்போ எல்லாரும் அவர் பர்டிகுலரா மென்ஷன் பண்றப்போ அவ்வளவு பாராட்டுகள். ஸோ அவருக்கு என்னோட நன்றி. ஏன்னா எவ்வளவு ஷாட்ஸ் எனக்கு தெரியும், அந்த ஒரு ஹெவியான ஒரு கேமரா வந்து தோல்ல போட்டு ஃபுல்லா ஹேண்டில் வந்து ஷாட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ வாழ்த்துக்கள் தமிழ் ப்ரோ. எடிட்டர் செல்வா, அதாவது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ரா ஃபுட்டேஜ் எடுத்துட்டு போய் அவங்க டம்ப் பண்றப்போ ஒரு 20 மணி நேரம் ஃபுட்டேஜ்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய ஒரு ஃபுட்டேஜை வந்து நான் அவ்வளோ கிரிக்கெட் மேட்சஸ் விளையாடி இருந்தோம். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஃபுட்டேஜை வந்து ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள சுருக்கி அதை என்கேஜிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு ஃபீட்பேக் செல்வா அவர்கிட்ட இருந்தா இந்த படம் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய படமா வரும் அப்படின்னு. ஸோ ரொம்ப நன்றி பிரதர். மியூசிக் டைரக்டர் அப்கோர்ஸ் கோவிந்த் வசந்தோட சாங்ஸ்னால தான் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இந்த படம் வெளியில போய் பட்டி தொட்டி வரைக்கும் போய் ரீச் ஆயிருக்குன்னா அது கோவிந்த் வசந்த் அவரோட சாங்ஸ் தான். அவருக்கு பக்கபலமா இருந்த அறிவு பிரதர், ரொம்ப ரொம்ப அவருக்கு நன்றி. என்னோட படத்துல பாடின எல்லா சிங்கர்ஸ் அண்ட் எல்லா மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அங்கேன்னு வந்து மாடு மாதிரி ஓடி ஓடி அலைஞ்சு அந்த ரோட்ல பிளாக் பண்ணி ஒரு ஒருத்தர்கிட்ட கண்ட மேனிக்கு திட்டு வாங்குறது, அதெல்லாத்தையும் கேட்டு சிரிச்சு தேங்க்யூங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டெல்லாம் வாங்கிட்டு எங்களுக்கு அவ்வளவு தூரம் ஓடி ஓடி வேலை பார்த்தாங்க. ஏன்னா ஒரு சின்ன ஆம்பியன்ஸ்ல நடக்கிற படம் இல்லை, ஒரு ஜியாகிரபியை பேஸ் பண்ணி அவ்வளவு பெரிய இடத்துல வச்சு எடுக்கிற ஒரு படம். ஸோ பயங்கரமா அவங்க உழைச்சிருக்காங்க. ஸோ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அதுக்கப்புறம் எல்லாருமே டெக்னிக்கல் க்ரூலேருந்து லைட்டை தூக்கின லைட்மேன்லேருந்து ப்ரொடக்ஷன்ல வேலை பார்த்த அண்ணா அக்கா எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு உழைப்பு போட்டிருக்காங்க இந்த படத்துல. அப்புறம் முக்கியமா ப்ளூ ஸ்டார் பாய்ஸ் அண்ட் ஆல்பா பாய்ஸ், இந்த படத்துல வந்து எல்லாருக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஸோ அதுல வந்து ஆல்பா பாய்ஸ் குரூப்ல இருந்த தாமு, தருண், வெற்றி, முரளி, பிரகாஷ், அதுக்கப்புறம் ப்ளூ ஸ்டார் பாய்ஸ்ல இருக்கிற சுதாகர், ராகுல், உதய், விக்கி, ரிஷி, கவின், இவங்க எல்லாருக்கும், ஜெயண்ட் 11 எங்களோட ஃபைனல்ஸ்ல எங்களோட விளையாடின ராகவ், விக்னேஷ், சச்சின், ரஞ்சித் அண்ட் முக்கியமா கோச் பாலாஜி, இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு வழியா எல்லாம் கொஞ்சம் நர்வஸ்னஸ் இல்லாம பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இந்த படத்துல கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பரிசு, நான் ஒரு விஷயத்த படிக்கணும்னு நினைக்கிறேன். இது எனக்கு நேற்றுக்கு ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தோம், ஜி தமிழோட ஒரு ப்ரோக்ராமுக்கு. ஸோ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்க ஒரு வேலையை பார்த்துருந்தாங்க. என்னன்னா எங்க அப்பா கிட்ட வந்து ஒரு கடிதத்தை எழுதி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த கடிதம் நான் படிக்கிறப்போ நேற்றுக்கு எனக்கு ரொம்ப இமோஷனல் ஆயிடுச்சு. பிகாஸ் எல்லா வீட்லயும் இருக்கிற எல்லா அப்பா பையன் மாதிரி வந்து நானும் எங்க அப்பா பெருசா அவ்வளோவெல்லாம் பேசிக்க மாட்டோம். டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடும் போது கூட நான் சாப்பிடுவேன், அவர் சாப்பிடுவார், நான் ஏஞ்சி போயிடுவேன், அவர் ஏஞ்சி போயிடுவார். ஏதாவது சினிமா பார்த்து வந்தா மட்டும் அந்த சினிமா பத்தி பிளஸ் அண்ட் மைனஸ் இதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதை தாண்டி எனக்கு எங்க அப்பாவுக்கு எந்த விதமான ஒரு கான்வர்சேஷன் பெருசா லைஃப்ல, ஐ மீன் ஒரு தோளுக்கு மேல வளர்ந்ததுக்கு அப்புறம் எந்த விதமான கான்வர்சேஷன் இருந்ததில்ல. ஆனா ஒரு 15 வருஷம் நான் சொன்ன அந்த எனக்கு இருந்த அந்த ஒரு ஏக்கம் அவருக்கும் இருந்திருக்கு. அந்த 15 வருஷம் அவர் பேசாம என்கிட்ட இருந்தது எல்லாமே இந்த ஒரு 4 பக்கத்துல அவர் எழுதி கொடுத்திருந்தாருங்கிற நான் ரொம்ப உணர்ந்தேன். ஸோ இதை நான் கண்டிப்பா இது எல்லாருக்கும் படிக்கணும்னு நினைக்கிறேன். சாரி இஃப் ஐம் டேக்கிங் சம் டைம். என் பிரிய மகன் சிங்காவுக்கு உன் அன்பு அப்பா
அப்பா ஆசை முத்தங்களுடன் எழுதும் கடிதம். அநேகமா இதுதான் முதல் கடிதமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடிதங்கள் மூலமா நம்ம பேசுற அளவுக்கு ஒரு பெரிய இடைவெளி இருந்ததே இல்லை. அதோட எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது, உனக்கு தமிழ் படிக்க வராது. அது முழுசா உண்மை இல்லைங்க, தமிழ்ல தான் எழுதியிருக்கு, நான் படிச்சுட்டு இருக்கேன். அவர் கையெழுத்து எனக்கு அவ்வளவோ புரியாது. எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது, உனக்கு தமிழ் படிக்க வராது இப்ப இல்ல, சின்ன வயசுல இருந்து நீ வேட்டியை நடிச்சுக்கிட்ட படத்துல டைலாக்ஸ் நீ கேட்டு கேட்டுதான் மனப்பாடம் பண்ணி நடிச்சிருக்க. இப்ப காலங்கள் வேகமா உருண்டோடி உனக்கு கல்யாணமா ஆயிடுச்சு. சின்ன நீ ஒரு சின்ன டைலமால இருந்த. அதாவது உனக்கு கிரிக்கெட் ரொம்ப நல்லா வருதுன்னு உங்க ஸ்கூல் கிரிக்கெட் கோச் உன்னை அதுல இருந்து விட்டா நல்ல பிளேயரா நீ வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்க அம்மா மூலியமா எனக்கு ஒரு தகவல் ஒண்ணு வந்துச்சு. பெற்றவங்களா குழந்தைங்களுக்கு முதல்ல நல்ல படிப்பு தான் கொடுக்கணும், கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. அதனால அதை கொடுப்போம், மற்றத்தை அவங்க உணர்ந்து வளர்ந்து முடிவு பண்ணிப்பாங்க அப்படின்னு நானும் அம்மாவும் நினைச்சோம். ஆனா சும்மா கடந்த சங்க ஊதிக்கு எடுத்த கதையா ஒரு நாள் நான் ஒரு டைலாக எழுதி படிச்சு பார்த்துட்டு இருக்கிறப்போ நீ திடீர்னு அந்த ரூம்குள்ள நுழைஞ்ச. நான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம, டே சிங்கா, என் படத்துல உன் வயசுல என் மகனா நடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு, நீ நடிக்கிறியான்னு கேட்டேன். நீ நடிக்கிறியான்னு கேட்டு நான் யோசிக்காம கேட்டேன். நீயும் சாதாரணமா ஓ ஓகே நடிக்கிறேன், என்ன பண்ணணும்னு நீயும் சொல்லிட்ட. எனக்கு ஒரு சின்ன ஷாக் ஆயிருச்சு. சரின்னு ஒரு டயலாக் ஒன்று சொல்லி வெளியில இருந்து உள்ள டயலாக பேசிக்கிட்டே சோஃபால இருக்கிற புக்ஸை நகர்த்தி வச்சு ஒரு டவல்ல மடிச்சு வச்சுக்கிட்டு இந்த டயலாக்ஸை பேசணும்னு சொன்னேன். நீயும் ஒரு தடவைக்கு 2 தடவை டயலாக கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வெளியேறி போனேன். நான் ஆக்ஷன் சொன்ன உடனே டயலாக பேசிக்கிட்டே உள்ள அந்த டவலை மடிச்சு வச்சுக்கிட்டு அந்த சோஃபால இருக்கிற புக்ஸை எடுத்து வச்சுட்டு ஓகேயான்னு கேட்டேன். இப்ப நான் பேந்த முழிச்சேன். நீ சரியா கரெக்டா நடிச்சதுக்கு அப்புறமும் நான் பேக் அடிச்சிட்டேன்னா உனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிரும்னு லீவ் நாட்களா பார்த்து நான் ஷூட்டிங்கை வச்சு இந்த படத்தை முடிச்சேன். அது கிரிக்கெட்ல இருந்து உன் ரூட்டை நடிகனா தசை மாத்திருச்சு. அதுக்கப்புறம் உனக்கு சக்கரக்கட்டி படத்துல எல்லாம் அமைஞ்சும் சக்சஸ் சரியா அமையல. அடுத்தடுத்து அது தொடர வீட்டில் எல்லாருமே டிஸ்டர்ப் ஆனோம். ஆனா நானும் மம்மியும் உனக்கு கரெக்டான டேலண்ட் இருக்கு, தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதுன்னு நாங்க உன்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நீயும் விட்டுறக்கூடாதுன்னு அப்பப்போ கொஞ்சம் சோர்ந்து போவ, ஆனா விடாம ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்த. உன் முதல் இன்ட்ரெஸ்ட் கிரிக்கெட்டா இருந்து அது மிஸ் ஆகியிருந்தும் டச்சு விடாம அப்பப்போ விளையாடிக்கிட்டே இருந்த. இப்போ ப்ளூ ஸ்டார் திரைப்படத்துல ஒரு கிரிக்கெட் பிளேயரா உனக்கு ஒரு கேரக்டர் கிடைச்சு படமும் சக்சஸ் ஆகி பேசப்படுற ரேஞ்சுக்கு உனக்கு பேரும் புகழும் நீங்க கிடைச்சிருக்கு. ஒரு உழைப்புக்கும் திறமைக்கும் கரெக்டான களம் அமைச்சு உன்னை தூக்கி விட்டவங்க தயாரிப்பாளர்கள் ரஞ்சித்னா, உங்களுடைய டைரக்டர் ஜெயக்குமார், உன் கூட நடிச்ச கோ ஆக்டர்ஸ் அண்ட் இந்த படத்தோட மொத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீ இதை எந்த உயரத்துக்கு போனாலும் நன்றியோட இதை மனசுல பிடிச்சு வச்சுக்கோ, பதிச்சு வச்சுக்கோ சார். நான் கிழக்கே போகும் ரயில் படத்துல ஹீரோவுக்கு கவிதை மாதிரி ஒரு வசனம் எழுதியிருந்தேன். எல்லாருக்கும் நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ, நல்லவருக்கே நிலைச்சிருக்கும் புரிஞ்சுக்கோ, கல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ, காப்பாத்துதான் புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ. இத மனசுல என்னைக்குமே பத்திரமா பூட்டி வச்சுக்கோ. வெற்றிகள் உன்னை தொடரட்டும். வாழ்த்தி வணங்குகிறேன். மொத்த குழுவுக்கும் நன்றி, அன்புடன் கேட்டார்கள். இது எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க, எங்க அப்பா கண்ணீர் விட்டுருக்காரு. நான் நிறைய பேர் லான்ச் பண்ணியிருக்கேன், நான் நிறைய பேருக்கு பெரிய லைஃப் கொடுத்துருக்கேன். ஆனா என்னால என் பையனுக்கு அந்த விதமான ஒரு பிரேக்கை கொடுக்க முடியலன்னு. ஸோ அன்னைக்கு நான் யோசிச்சுட்டே இருந்தேன், எனக்கு ஒன்றும் பெரிய வெற்றிலாம் வேணாம், அந்த கண்ணீரை துடைக்கிற அளவுக்கு ஒரு சக்சஸ் எனக்கு கிடைச்சா போதும், அவர் சிரிச்சு ஒரு நாள் நான் பார்க்கணும், எனக்கு அது போதும்னு. அது இன்னைக்கு ப்ளூ ஸ்டார் மூலமா எனக்கு கிடைச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை நான் ரொம்ப மனப்பூர்வமா நம்புறேன். ஸோ இது மனசார ஒரு விஷயம் சொல்றேன், உங்க எல்லாருக்குமே, இங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி.
இது நான் என்னைக்குமே கண்டிப்பா ரஞ்சித்னா, ப்ரொடியூசர்ஸ், ஜெயினா, தமிழ் பிரபானா, நான் என்னைக்குமே இந்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேன். பேசணும்னு நினைச்சேன், இவ்வளோ மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, அதனால தான் இவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சாரி. பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.